இந்த வழக்குல கைது செய்யும் போதே சவுக்கு சங்கரை இன்னொரு வழக்கிலும் காவல்துறை கைது செய்திருக்கிறது. அதுக்கு சவுக்கு சங்கர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து வீடியோ போட்டிருக்காப்ல. ஒரு 4-5 வீடியோ போட்டார் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து. அதுல சொல்றாப்ல ஒரு தொழிலதிபரை மிரட்டியதாக இன்னொரு வழக்குலையும் எம்எல்ஏ இது பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, என் கூட இருக்கக்கூடிய ஒரு தம்பிக்கு வந்து ஜிபேல நேற்று சாயந்தரம் வந்து 94,000 ரூபாய் பணம் வருது. பணத்தை அவங்களே போட்டு விட்டுட்டு இப்ப நான் வந்து அவங்கள மிரட்டின மாதிரி ஒரு வழக்க பதிவு பண்ணிருக்காங்க. இது அப்பட்டமான பொய் வழக்குன்றாங்க. இந்த பெரிய பெரிய ரவுடிகளா இருப்பாங்க. ஆனா எதுலயுமே சிக்க மாட்டாங்க. காவல்துறை என்ன பண்ணும், வம்படியா கைது பண்றதுக்காக பழக்கடையில் கத்தியை காட்டி மிரட்டி பிரபல தாதா 5,000 ரூபாய் பணம் கேட்டார். அந்த வழக்கில கைது பண்ணி அதுல கைது பண்ணி குண்டாசு போட்டுருவாங்க. ஆனா அந்த வழக்கு சம்பந்தம் இருக்காது. அது மாதிரி இந்த மாதிரி எனக்கு வந்து 95,000 ரூபாய் போட்டு விட்டு என்னை கைது பண்ணிட்டான்றாங்க. சரி 95,000 வந்துச்சு இல்ல, இப்ப என் அக்கௌண்ட்டுக்கு 95,000 திடீர்னு ஒருத்தன் போடுறான். யாரு பண்ணி எனக்கு எதுக்கு போட்டிருக்க, நீ யாரு முதல்ல அப்படின்னு கேட்டுக்கணும். அப்படி வந்தா உடனே திருப்பி அனுப்பியிருக்கணும். இல்ல ஏங்க ஒருத்தன் வந்து எனக்கு 95,000 ரூபாய் போட்டு என்ன இது பண்றான்னு சொல்லி ஆன்லைன்ல சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். இல்ல காவல்துறை 100க்கு போன் பண்ணி எங்க சம்பந்தம் இல்லாம என் அக்கௌண்ட் 95,000 ரூபாய் போடுறான், ஒரு ஏதோ ஹேக் பண்ண போறான் போல இருக்கு. நல்லவனா இருந்த நியாயவனா இருந்தா அந்த பையனை வச்சே கம்ப்ளைண்ட் இருக்கும். 95,000 ரூபாய் 94,000 ரூபாய் கிடைச்சிருச்சு, சூப்பர்ரா, இதை வச்சு ஒரு 3 நாளைக்கு நல்ல ஜமாயா வாழலாம் அப்படின்னு நினைச்சா காவல்துறை வராம என்ன செய்யும்? அந்த அடிப்படையில் போலீஸ் வந்து அந்த பிரிவிலையும் ஒரு வழக்கு கிட்டத்தட்ட 27 வழக்குகளை இதுவரைக்கும் காவல்துறை போட்டு வச்சிருக்காங்க. 27 என்ன மண்ணின் விடுதலைக்காக போராடிய வழக்கா? தனி மனிதர்களை குறித்து அவதூறாக பேசியிருக்காக வழக்கு.